வரலாறு ஏன் 1000 பேரை மறந்துட்டு சில பேரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு சாதாரண ராணுவ வீரராக தொடங்கி பிரான்சில் பேரரசராக உயர்ந்த நெப்போலியன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவரிடமும் முடியாதுன்னு சொன்னவர்கள் இருந்தாங்க. முடியாதுன்னு சொன்ன கூட்டத்துக்கு நடுவுல முடியும்னு சொன்ன ஒருத்தர் தான் நெப்போலியன். அந்த நெப்போலியனிடமே உலகத்தையே எதிர்க்க முடியாது, இது தற்கொலை, நீ தோற்று போவ, இப்படி எல்லாம் சொன்னவர்கள் இருந்தார்கள். ஆனா வரலாறு அவர்களை எழுதவில்லை, அந்த வார்த்தைகளை கேட்டும் முன்னே நடந்த மனிதனைத்தான் எழுதியது. உலகம் உங்களை நம்பணும்னு அவசியம் இல்ல, உங்கள் குடும்பம் நம்பணும்னு அவசியம் இல்ல, உங்கள் நண்பர்கள் கூட உங்களை நம்பணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு மனிதர் நம்பினா போதும், அது நீங்களாக இருக்கும். ஏன்னா வரலாறு கைத்தட்டினவர்களால் எழுதப்படவில்லை, முதல் அடியை எடுக்க துணிந்தவர்களால் தான் எழுதப்பட்டது.